எப்போதுமே வந்து பொண்ணுங்க வந்து டேடோட லிட்டில் பிரின்சஸாகவே இருந்துட்டுருக்காங்க. ஏன் அப்படி அந்த இடத்த வந்துட்டு ஹஸ்பண்டால் எப்போதுமே ரீஃபில் பண்ணவே முடியல? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்குமே செல்ஃபிஷாக மட்டும்தான் ஹஸ்பி அப்படிங்கிறவங்க வந்து யோசிப்பாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து எப்போதுமே கொஞ்சம் செல்ஃபிஷ் மைண்டோடு தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம். ஆனால் அப்பாங்கிற கேரக்டரை யாராலையுமே வந்து அதை வந்துட்டு ரீஃபில் பண்ணவே முடியாது. அது ஹஸ்பண்டாலே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன், குட்டி விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து பேஸ்ட் வந்து தீர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்ச நாளைக்கு இல்லை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற குட்டி குட்டி விஷயங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம அப்பாஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து நம்ம அவங்க வந்து பழுத்தைக்கு போகும்போது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், ஓ இன்னைக்கு பேஸ்ட் இல்லையா காலி ஆயிடுச்சா, இனிமேல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்துட்டு பொண்ணுங்களுக்கு எப்போதுமே டேட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா